ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற தகவல்களை பார்க்கின்ற போது இந்த வாக்குகளை இந்த மக்களிடமிருந்து திருடுவதற்கு தேர்தல் ஆணையமே துணை போயிருப்பதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்தியா டுடே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெங்களூர்ல ஒரு சின்ன வீட்டில் ஒரு 45-50 சதுர அடி உள்ள ஒரு வீட்டில் 46 வாக்குகள் பதிவாயிருந்ததை நம்ம சுட்டி காட்டினார். அந்த வீட்டுக்கு இந்தியா டுடே டிவி போயிருக்கிறார். போய் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்கிறார். அவரும் பாஜகவை சார்ந்தவர் என்கிற தகவலும் வந்திருக்கிறது. அவங்களுடைய மோடுஸ் ஆப்பராண்டின்னு சொல்றது அது என்ன நடைமுறைனா, இந்த வாக்குகளை முழுவதும் அவங்க உள்ள ஏற்றி வச்சுடுவாங்க. இந்த 5 மணிக்கு மேல லட்சக்கணக்கான வாக்குகள் பதிவாது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த வாக்குகளை பூரா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காகத்தான் சிசிடிவி கேமராவை காமிக்க மாட்டேங்கிறாங்க. சைனாவை மாதிரி ரஷ்யாவை மாதிரி இந்தியாவில் ஒரு கட்சி தான் இருக்கணும், வேற கட்சி இருக்கக்கூடாது. அதை நோக்கித்தான் இப்போ அவர்கள் பயணிக்கிறார். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி ஒரே கட்சி. ஆனால் ராகுல் காந்திக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. அவர் சொல்றதே எனக்கு பயம் இல்லை என்பதுதான் என்னுடைய சக்திங்கிறார். நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன், எதற்காகவும் பயப்பட மாட்டேன். மனிதன் பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம் உயிர் பயம் தான். அதை பற்றி எனக்கு பயம் இல்லை. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ். ராகுல் காந்தி அறிவித்துள்ள தேர்தல் தில்முல்லுகள், அமெரிக்காவின் 50% வரி, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்ப்புகள் உட்பட நிறைய பேசுவதற்கு இருக்கிறது. அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கிற அந்த தேர்தல் தில்முல்லுகள் நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே ஓட் ஃபார் டெமோக்ரஸி மாதிரி அமைப்புகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு கிட்டத்தட்ட 70 தொகுதிகளுக்கு மேலே இது மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ராகுல் காந்தி அது ஆதாரங்களோட வெளியிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுடைய பெருமை என்னன்னா, நம்ம தான் we are the greatest functioning democracy. உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல்படும் ஜனநாயகம். அதுதான் சர்வதேச அளவில் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து எல்லோரும் நம்மை மதிக்கிறார்கள், நம்மோடு இருக்க விரும்புகிறார்கள், உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி. இதில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான ஆயுதம். இந்த நாட்டில் 140 கோடி மக்கள், இதில் ஏறக்குறைய 80-85 கோடி மக்கள் வறுமை கோட்டை ஒட்டியே வாழ்கின்றவர்கள். வறுமை கோட்டுக்கு கீழேயும் வறுமை கோட்டை ஒட்டியே வாழ்க்கை. இந்த மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் 1 விழுக்காடு 2 விழுக்காடு. இந்த மக்கள் கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்குரிமை தான். இந்த வாக்குரிமை இல்லை என்று சொன்னால் இந்த மக்கள் இந்த நாட்டில் இருந்ததில் அர்த்தமே இல்லை. ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற தகவல்களை பார்க்கின்ற போது இந்த வாக்குகளை இந்த மக்களிடமிருந்து திருடுவதற்கு தேர்தல் ஆணையமே துணை போயிருப்பது தான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தரவுகள் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்குமா. இதை கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வாக்காளர் பட்டியலை இந்த மெஷின் லேர்னிங் என்கிற ப்ராசஸ்க்கு கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருந்தால், அதான் கேட்குறாரு. எனக்கு நீ டிஜிட்டல் இதை கொடு, அதை கொடுத்தேன்னா நான் இதை மேனுவலாக பண்ணியிருக்கோம். ஒரு 10 லட்சம் வாக்காளர்களை ஒவ்வொருத்தராக பார்த்து இவர்களில் எங்கெல்லாம் 2 பேர் இருக்காங்க, 2 இடத்துல பேர் இருக்குது, எங்கெல்லாம் அட்ரஸ் மாறி இருக்குது, எங்கெல்லாம் ஃபோட்டோ மாறி இருக்குன்னு 10 லட்சம் வாக்காளர்களை மேனுவலாக உட்கார்ந்து பார்ப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. அதை ஒப்பிட்டு பார்ப்பது. ஆனால் அதே இதை மெஷின் லேர்னிங்னு வச்சிங்களேன், இன்றைக்கி அதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டெக்னாலஜி இருக்குது. அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அடித்து நொறுக்கிடும். அந்த தரவுகள் வந்தால் தேர்தல் ஆணையத்தில் 3 ஆணையர்களுமே ராஜினாமா பண்ணக்கூடிய நிலவரும், பிரதமரே ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலை. எவ்வளவு திருட்டுத்தனம் நடக்கிறது என்பதை பார்க்கின்ற போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. முதல்ல சொன்னாங்க, சிசிடிவி கேமரா நாம் எதற்காக வைக்கிறோம்? வாக்குச்சாவடியில் சிசிடிவி கேமரா வைப்பதே வாக்குச்சாவடிகள் ஏதாவது ஒரு காலத்தில் முறைகேடு நடந்தால் அதை பிற்காலத்தில் அதை பார்ப்பதற்காகத்தான் கண்காணிப்பு கேமராவே வைக்கிறோம். ஆனால் அந்த ஃபுட்டேஜே நான் தரமாட்டேன், அதை 45 நாளைக்குள்ள அழிச்சிட சொல்வேன், 1 வருஷமா இருக்கணும் முன்னால. அதற்கு பிறகு இந்த டிஜிட்டைஸ்டு வாக்காளர் பட்டியலை கொடுக்க மறுப்பதும்
இன்றைக்கு உடனடியாக வெப்சைட்ல இருந்து எல்லாத்தையும் எடுப்பதும் ஏதோ திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளலன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தேர்தல் ஆணையம் நடந்து கொள்வது இன்னைக்கு அகில உலகமே நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறது. இப்படி கேவலமான ஜனநாயகம் ஆகிவிட்டதே இந்திய ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்ன தகவல்கள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வெளிச்சத்தை தந்திருக்கு. ராகுல் காந்தி 70 தொகுதிகளுக்கு மேலே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சார்? இப்போ இந்த டிஜிட்டல் தகவல்கள் கிடைச்சதுன்னா இந்தியா முழுக்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது? நிறைய வாய்ப்பு இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் வந்த உடனே ஆங்காங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தங்கள் பகுதி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க ஆரம்பிச்சாங்க. வெப்சைட்டுக்குள்ளே போய் இது தெரிந்த உடனே எல்லாரும் இதை சரிபார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல தகவல்கள் உடனே வந்துருச்சு. நிறைய இடங்கள்ல இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியா டுடே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெங்களூரில் ஒரு சின்ன வீட்டில் ஒரு 45-50 சதுர அடி உள்ள ஒரு வீட்டில் 46 வாக்குகள் பதிவாயிருந்ததை நம்ம சுட்டி காட்டினார். அந்த வீட்டுக்கு இந்தியா டுடே டிவி போயிருக்கிறார். போய் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்கிறார். அவரும் பாஜகவை சார்ந்தவர் என்கிற தகவலும் வந்திருக்கிறது. அதுனா அப்போ இதில் உண்மை இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள இப்போ இந்த ரூமுக்குள்ள 46 பேர் இப்படி இருக்க முடியும், வசிக்க முடியும், படுக்க முடியும். இதை போல பல்வேறு முரண்பட்ட தகவல்கள். தகப்பனுடைய பேர் இல்லை, தாயுடைய பேர் இல்லை, முகவரி இல்லை, புகைப்படங்கள் இல்லை. ஒரே வாக்காளர் 3 மாநிலத்தில் ஓட்டு போடுறாரு, கர்நாடகாவில் போடுறாரு, யூபியில் போடுறாரு. ஸோ இந்த கொடுமை நம்ம ஒரு டோக்கனாக தான் பார்த்துருக்குறோம். இது முழுமையாக இந்தியா முழுவதும் பார்த்தோம்னு வச்சுங்க, அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எவ்வளோ பெரிய கோளாறு நடந்திருக்கிறது, எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குன்னு தெரியும். இது மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலே கடந்த முறை பாஜக அவங்க எப்படியுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். எப்படி நீங்கள் ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா, ஒரு ப்ராடக்ட் வருது, ஒரு ப்ராடக்ட் புதுசாக வருகின்ற போது ஒரு பேபி ஃபுட்டுன்னு வச்சிங்களேன், ஒரு பேபி ஃபுட் வருகின்ற போது ஒவ்வொருவரும் அதுக்கு ஒரு புதிதாக ஒரு கதை சொல்லுவான். இந்த ஃபுட்டை சாப்பிட்டா இந்த குழந்தைக்கு அறிவு விருத்தி ஆகிடும், அது போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகிடும், கலர் நல்ல கலராக இருக்கும், ரொம்ப அலர்ட் சைல்டாக இருக்கும். இப்படி மார்க்கெட்டிங்க்கு ஒவ்வொன்றா சொல்லி 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 அந்த மக்கள் மனசில் அந்த பிராண்டை பதிய வைப்பதற்கான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்குது. இப்போ இவங்களுடைய எப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவை ஒன்றுமில்லாத ஒரு மாநிலத்தில் கொண்டாந்து அதை அறிமுகப்படுத்தி அந்த கட்சியை ஜெயிக்க வைப்பதற்கு முன்னால் இது பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறது, பாஜக வளர்ச்சியை நோக்கி செல்கிறது, போன எலெக்ஷனில் 2%, இந்த வருஷனில் 5%, அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் 10%, இப்படியே அது ஆட்சியை பிடிக்கும் போது அதிகாரம் வருகின்ற போது இதை மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்கும் போது நமக்கு அது இயற்கையாக தெரியணும். அந்த வகையில் தான் போன முறை 2வது இடம் நாடாளுமன்றத்தில் இவங்க அதிமுகவோட அதிக ஓட்டு எப்படி வாங்க முடியும்? நமக்கு அதிமுக பிடிக்குது பிடிக்கல, அது ஒரு மேஜர் பார்ட்டி அல்லவா. தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இது நடந்திருக்கிறது. அவங்களுடைய மோடுஸ் ஆப்பராண்டின்னு சொல்கிறது அது என்ன நடைமுறைனா, இந்த வாக்குகளை முழுவதும் அவங்க உள்ளே ஏற்றி வச்சுடுவாங்க. இந்த 5 மணிக்கு மேலே லட்சக்கணக்கான வாக்குகள் பதிவாது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த வாக்குகளை பூரா ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காகத்தான் சிசிடிவி கேமராவை காமிக்க மாட்டேங்கிறாங்க. சிசிடிவி கேமராவை காமித்தா 5 மணிக்கு மேலே யார் வந்தா, எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு தெரியும். இப்போ ஒரு வாக்குச்சாவடியில் 5 மணிக்கு மேலே ஒரு 1500 வாக்குகள் பதிவாயிருந்ததுன்னா 5 மணிக்கு மேலே 1500 பேர் வந்திருக்கணும்ல. அந்த சிசிடிவியை பார்த்தா தானே தெரியும். நீ அதானே கொடுக்க மாட்டேங்கிற. ஸோ இதை தான் அவங்க எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்கிறாங்க. செலக்டிவ் கான்ஸ்டிட்யூன்சியில் எங்கே நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்களோ, இப்போ உதாரணமாக ஒரு பாஜகவினுடைய ஒரு பாப்புலர் லீடர் நின்னாருன்னு வச்சுங்க, அந்த தொகுதியில் சரி கூட கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி வேலைகளை போடுறாங்க. தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க, செய்ய போகிறாங்க. பொதுவாக நம்ம வாக்கு இயந்திரத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நிறைய சந்தேகங்களை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில இப்போ ஓட்டர் லிஸ்ட்லேயே நம்ம பிரச்சனை வந்திருக்கு. வாக்கு இயந்திரத்தில் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாக்கு இயந்திரம் ரொம்ப தவறு நடக்க முடியும்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஐஏனுடைய அமெரிக்க என்ஐஏனுடைய நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியுடைய துளசி கப்பாட்டுன்னு அந்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிற இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மட்டும் இவிஎம்ஸில் மட்டுமல்ல, இவிஎம்ஸில் எல்லாவற்றிலையும் மேனிப்புலேட் பண்ண முடியும், அதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான்
இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் மிக வளர்ந்த நாடுகள், அதாவது ஐரோப்பிய நாடுகள், ஜப்பானை போன்ற நாடுகள், அமெரிக்காவை போன்ற நாடுகள் ஏன் அவங்க இவிஎம்ஐ பயன்படுத்துவதில்லை என்று சொன்னால், அந்த இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து நீங்கள் நம்ம இங்கே இருந்து சந்திரனில் போய் இறங்குற அந்த விண்கோளை நம்ம அசைக்க முடியுதில்ல, நகட்ட முடியுதில்ல, அதுக்கு என்ன செய்யணும்னு கமாண்ட் கொடுக்க முடியுதில்ல, எத்தனை லட்சம் மைல். அப்போது அவ்வளோ பெரிய தொழில்நுட்பங்கள் இருக்கின்ற போது இவைகளெல்லாம் சாத்தியம்தான். அதுவும் குறிப்பாக இப்போ புதிதாக வந்திருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய அதனுடைய கெப்பாசிட்டி நமக்கு தெரியலை. எனக்கு தான் ஒரு டிவி இருக்குது. இந்த டிவி ஆஃப் பண்ணி இருந்தால் கூட இந்த டிவி மூலமாக இந்த அறைக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு ஒய்ஃபை மூலமாக ஒரு வீட்டுக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள், சாத்தியம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது இவைகளெல்லாம் சாத்தியமாக இருக்கின்ற போது இந்த இவிஎம் 3 மாதம் 4 மாதம் வச்சுருக்கிறாங்க. இது இன்னைக்கு முடிஞ்ச நாளைக்கு கவுண்டிங் நடக்கிறது இல்லை. ரெண்டாவது, நிறைய இடங்களில் நமக்கு அவங்கள தேர்தல் ஆணையத்தால் விளக்கி சொல்ல முடியாத அளவுக்கு முரண்பாடுகள். அதாவது போலிங் ஓட்டு வேற, கவுண்டிங் ஓட்டு வேற. போலிங் ஓட்டுக்கும் கவுண்டிங் ஓட்டுக்கு இடையில ஆயிரக்கணக்கான டிஃபரன்ஸ் இருக்கு. அது எப்படி வர முடியும்? ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்னைக்குமே இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு, இத்தனை ஓட்டுங்கிறத இன்னைக்கு எல்லாம் எலக்ட்ரானிக் மிஷின் தான். நீங்கள் மேனுவலாலாம் கிடையாது, எல்லா மிஷின்லையும் இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண போகுது, கால்குலேட்டர் பண்ண போகுது. நீங்கள் 5 மணிக்கு போலிங் முடிஞ்சதுன்னா 6 மணிக்கு சொல்லிடலாம். ஆனால் 6 மணிக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இவங்க 2 நாள் கழித்து சொல்கிறாங்க, 3 நாள் கழித்து சொல்கிறாங்க. அப்போ எங்கே கோளாறு? ஸோ இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இந்த பூத் ஸ்லிப் எல்லாத்துக்கும் கிடைக்குது. கட்சிகள் எல்லாரும் அதை அந்த நேரத்தில் கண்காணிக்கவும் செய்கிறாங்க. ஓட்டர் லிஸ்ட் வெரிஃபிகேஷன்லாம் மேனுவலாக தான் எல்லாரும் நம்முடைய பூத் லெவல் வாலண்டியர்ஸ் இவங்களை வச்சு தான் எல்லா கட்சியும் பண்ணுது. இதில் எவ்வளோ வாலண்டியர்ஸ் இதை இவ்வளவு சின்சியராக பண்ணுறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு தவறு செய்ய வேண்டும், ஒரு திருட்டுத்தனம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், திருட்டுத்தனத்தை எப்படியாவது பண்ணிடலாம். இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்குல்ல, அதை எதுக்காக வேண்டி கட்டினாங்கன்னா, அந்த சைனாவுக்குள்ளே எதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வால் உலக அதிசயம். எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தூரம் அந்த பெரிய சுவரை கட்டியிருக்காங்க. ஆனால் அது கட்டின அடுத்த வாரத்தில் எதிரி உள்ளே எப்படி வந்துட்டான்னு கேட்டிங்கன்னா, அந்த வாட்ச்மேனுக்கு காசை கொடுத்து உள்ளே வந்துட்டான். ஸோ நம்ம நினைக்கிறோம், நம்ம எலக்ட்ரானிக் மிஷினை பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணி அவங்க வேற வகையில் அதை செய்யறாங்க. திருவிழா கூட்டத்தில் மேஜிக் பண்ணுவான் பாருங்க, அந்த இடத்துலலாம் பிக் பாக்கெட் அடிப்பான். ஒருத்தனை போட்டுருப்பான் மேஜையில், அவனுக்கு ரத்தங்கைக்கு சாக போறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் பையில இருந்து காசு அடிக்கிறதுக்கு வந்துடுவான். இதே டெக்னிக் தான். மக்களானதை மதம், சாதி, இதை போன்ற பல்வேறு வெறிகளின் மூலமாக அவர்கள் மனதை மாற்றி அவங்ககிட்ட இருந்து ஓட்ட திருடுற முயற்சியினுடைய ஒரு கட்டம் தான். இந்த மாதிரி சூழலில் தேர்தல் ஆணையம் பற்றின உங்களோட மதிப்பீடு என்ன சார்? தேர்தல் ஆணையம் அதனுடைய கிரெடிபிலிட்டியே போயிடுச்சு. இந்த தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தார் இல்லையா, அவரை ஏன் நீங்கள் நீக்கினீங்க? தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டியதில் 3 பேர் இருந்தாங்க. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. இதில் இந்த 3 பேரும் இருந்து அந்த தேர்தல் ஆணையர் ஒரு பேனல் கொடுப்பாங்க. ஒரு இதில் எலிஜிபிள் அப்ளை பண்ணவங்க இவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இதில் இவங்க தகுதி என்ன, இவங்க தகுதி என்ன, அவங்களுடைய கடந்த காலத்தில் ரெக்கார்டு என்ன, எல்லாம் இருக்கும். இந்த 3 பேரும் உட்கார்ந்து ஒரு கான்சென்சஸ். அப்படி நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் வேற. உடனே என்ன பண்ணார் மோடி? அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு அந்த இடத்துல அமித்ஷாவை போட்டு வச்சுக்கிட்டார். அமித்ஷாவும் மோடியும் உட்கார்ந்துருக்கும் போது ராகுல் காந்தி போய் என்ன செய்ய முடியும்? மெஜாரிட்டி தான். அந்த ரூல் எப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து ஒரே நபரை சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். முடியலன்னா 3ல் 2 பேர் யார் சொல்கிறாங்களோ அது. ஸோ இப்போ ராகுல் காந்தி அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் அவங்களுடைய பேரெல்லாம் கொடுக்கறதே இல்லை. நாளைக்கு மீட்டிங்னா இன்னைக்கு காலையில் கொடுப்பாங்க, இன்னைக்கு நைட்டு கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, வெரிஃபிகேஷன் பண்ண கூட டைம் இருக்காது. அந்த தேர்தல் ஆணையர்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் நாள் காலையில் அவர் ரிசைன் பண்ணுறாரு. அவர் ரிசைன் பண்ண 10 மணிக்கு ரிசைன் பண்ணுறாரு. 12 மணிக்கு அவருடைய ரெசிக்னேஷன் ஜனாதிபதி ஒத்துக்கிறாங்க. அவங்க பெரிய டாப் ஆஃபீஸர் தானே, உங்களுக்கு செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர்.
சாயங்காலம் 5 மணிக்கு அவர் எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருந்து ஆணையர்களை நியமிக்கக்கூடிய முறையே மாற்றணும். தேர்தல் ஆணையத்தை வந்து முழுக்க எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் சுயாட்சியாக சுயாதீனமாக செயல்படக்கூடிய ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக 100 விழுக்காடு அமைக்கணும். அதுக்கு வந்து நியமனத்திலே கோளாறு இருக்கு. அது மாதிரி தேர்தல் ஆணையர் சொன்னீங்க சார். அதே மாதிரி தேர்தல் முறைகளில் வேற என்ன முக்கியமான உதாரணமாக இன்னைக்கு வந்து தேர்தல் வந்து ஒரு நம்பகத்தன்மையை இழந்திருக்கு. திரும்பவும் வந்து ஒரு நம்பகத்தன்மையோட அதை மாற்றணும் அப்படின்னா என்ன முக்கியமான மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? உதாரணமாக வாக்குச்சீட்டு திரும்ப கொண்டு வரணுமா? தேர்தல் வந்து முதல்ல வந்து ரொம்ப தேர்தல் எலெக்ஷன் ஹஸ் பிகம் வெரி காஸ்ட்லி. நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி எலெக்ஷன் ஆகிடுச்சு. நான் வந்து 5 எலெக்ஷன் நின்றுருக்கேன். நான் முதல் எலெக்ஷனில் நான் செலவு பண்ணதுக்கும் எனக்கு செலவான தொகைக்கும் நான் கடைசி எலெக்ஷன் நான் செலவான தொகையை என்னால் கற்பனை பண்ணவே முடியல. ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் வந்து சாதாரணமாக 5லிருந்து 6 கோடி ரூபாய் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நடத்த முடியாது. ஒரு பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்து 25லிருந்து 30 கோடி ரூபா வேணும். ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலுக்கு கூட 2 கோடி 3 கோடி செலவழிக்கிற நாட்கள் வந்தாச்சு. தேர்தலுக்கு வந்து பணம் கொடுத்து அந்த பணத்தை வந்து வாங்குவதற்கு மக்கள் காத்திருந்து கேட்டு அதை வாங்க கூட்டு ஓட்டு போடக்கூடிய நிலவுக்கு வந்து வாக்காளருடைய மனநிலை வந்து மாறி போச்சு. இதெல்லாம் மாற்றணும் கண்டிப்பாக. இதெல்லாம் மாறினா தான் தேர்தலினுடைய முறைகள் வந்து இதாகும். மீண்டும் வாக்குச்சீட்டு முறை வர வேண்டும். அது வந்து ப்ரொசீஜர். ஆனால் தேர்தல் மக்களுடைய நிலைமை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, தேர்தலில் நிற்பதுக்கே வந்து ஒரு 2 முறை எம்எல்ஏ இருந்தாங்கன்னா 3வது முறை அவங்க போட்டி போடக்கூடாது. 2 முறை எம்பியாக இருந்தாங்கன்னா 3வது முறை எம்பியாக கிடையாது. 2 முறை மந்திரியாக இருந்தாங்கன்னா 3வது முறை கிடையாது. இப்போ அமெரிக்காவில் வந்து எப்படி பிரசிடென்ட் வந்து 2 முறைக்கு மேலே நிற்க முடியாது, அதே மாதிரி இந்தியாவிலையும் பிரதமருக்கு 2 முறைக்கு மேலே நிற்க முடியாது. அப்படி தான் வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய இளைஞர்கள் தயாராக இருக்கிறார். நீங்கள் நம்முடைய அசம்பிளியில் நீங்கள் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா இடத்தையும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் 8 எலெக்ஷன், 10 எலெக்ஷன், 12 எலெக்ஷன். இவர் இறந்த உடனே இவர் இருக்கும்போதே இவருடைய மகன், இவர் இருக்கும்போதே இவருடைய மகள், அதனுடைய மருமகன், இப்படியே வந்து ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சியையும் அவங்களே வந்து அதை பிடித்து கை வைக்கக்கூடக்கூடிய அளவுக்கு வந்து இந்த சிஸ்டம் இருக்கிறது. அந்த சிஸ்டத்தை வந்து மாற்றணும். ஏன்னா முதல்ல வந்து பெண்களே வரலல்ல, உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து பெண்கள் வரவே இல்லை. நம்ம ரிசர்வேஷன் கொடுத்து சட்டம் போட்ட உடனே இப்போ நிறைய பெண்கள் வந்துட்டாங்கல்ல. அதே மாதிரி இதற்கும் சட்டம் ஏற்று 2 முறைக்கு மேலே கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணும். ஒரு 70 வயசு, 75 வயது, இதுக்கு மேலே வந்து எலெக்ஷன். ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஏஜ் வச்சுருக்கீங்கல்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து இளைஞர்கள், பெருவாரியான இளைஞர்களுடைய சமூகம் ஆகிப்போச்சு. இந்தியாவுடைய ஜனத்தொகையில் 65-70% வந்து 35 வயது இருக்கிறாங்க. இதில் இருக்கிற சராசரி வயது பார்லமெண்ட்டில் போய் அசம்பிளியில் போய் பார்த்தீங்கன்னா 65-70 வயது இருக்கிறது. ஆகவே புதியவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி வந்து இதை அறிவிச்சிருக்காரு, அறிவிச்சு நேற்று பேரணிலாம் போயிருக்காரு. இதோட அடுத்த கட்டம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் இதை என்ன பண்ணும்? நீதிமன்றத்துக்கு போகுமா? முதல்ல இப்போ வந்து 11ஆம் தேதி அன்னைக்கு அவங்க எல்லாருமே தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய பிரதிநிதிகள் வந்து தேர்தல் ஆணையத்தை போய் பார்க்க போகிறாங்க. 2 விஷயங்களை வந்து அவங்க வந்து கேட்க போகிறாங்க. ஒன்று, எங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து இந்தியா முழுதும் நாங்கள் பார்க்கணும். அந்தந்த தொகுதியில் வந்து போட்டியிட்ட இந்தியா கூட்டணி போட்டியிட்ட வேட்பாளர் உட்கார்ந்து அதை பார்க்கணும். அப்படி 2வது வந்து எங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங்க்கு டிஜிட்டைஸ்டு வாட்டர் லிஸ்ட் வேணும். இதை நீங்கள் கொடுத்து எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இன்றைக்கி வந்து இது ஒரு தேசம் முழுவதும் ஒரு பெரிய மோசடி நடந்திருப்பதை கண்டுபிடிச்சி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. இதுக்கு முன் உதாரணமே கிடையாது. மானமுள்ள சொரணை உள்ள தேர்தல் ஆணையமாக இருந்தால் இதை உடனே இன்னைக்கு வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அஃபிடவிட்டு போடு. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தியை தரக்குறைவாக விமர்சிக்கிறார். சொல்லக்கூடாத வார்த்தைகளை தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் இதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லதல்ல. ஆகவே இப்போ இது முடிந்து தேர்தல் ஆணையம் இதை ஒத்துக்கலை அப்படின்னா அடுத்து வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறத தவிர ஒரு வழி இல்லை. இதை பெரும் மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். நீங்கள் ஜனங்கள் வெளியே வந்து நீங்கள் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இந்த தேர்தல் ஆணையம் செயல்பாடு சரியில்லை என்று சொன்னால்தான் இது மீண்டும் தேர்தல் சரியாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நான் வந்து உனக்கு கம்ப்ளீட்டாக வந்து உனக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்குறேன். நான் சும்மா வந்து பொத்தாம் பொதுவாகவோ ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலை. அகில இந்திய அளவிலே வந்து மிக பிரபலமான தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள்
அதை நேரடியாக போய் விசாரணை செய்து உண்மை என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வந்து உன் தேர்தல் ஆணையம் வந்து நீ என்ன பண்ணுற, நீ திருட்டுத்தனத்தை மறைப்பதற்கு முயற்சி பண்ணுற. உடனே ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்து அதை எடுக்கிறது, சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அழிக்கிறதுக்கு ரூலை மாற்றுறது, இதை செய்யக்கூடாது அல்லவா? ஆகவே இதற்கு அடுத்த கட்டம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஏன்னா அது இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் கூடி முடிவு செய்வார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு மக்கள் புரட்சியாக மாறணும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தனியாக போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்தியா கூட்டணியில் மற்ற கட்சிகள் எதுவுமே இது வரைக்கும் பெருசாக அந்த ஒரு இதான மாதிரி தெரியல. அதுக்கு என்ன காரணம்? மற்ற கட்சிகள் வந்து எடுக்கலைன்னா இது நாளைக்கு வந்து இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சியே இருக்க முடியாது. நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் மோடியும் அமித்ஷாவும் காங்கிரஸே இல்லாத இந்தியா, கம்யூனிஸ்டுகளே இல்லாத பாரதம், கழகங்களே இல்லாத தமிழகம், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளாம் என்ன நினச்சோம், இது ஏதோ சும்மா வந்து ஒரு மேடை பிளாட்ஃபாரத்தில் வந்து ஒரு இதுக்காக வேண்டி சொல்கிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு மனதில் என்ன இருக்குன்னா, சைனாவை மாதிரி ரஷ்யாவை மாதிரி இந்தியாவில் ஒரு கட்சி தான் இருக்கணும், வேற கட்சி இருக்கக்கூடாது. அதை நோக்கித்தான் இப்போ அவர்கள் பயணிக்கிறார். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஒரே கட்சி, ஒரே தலைவர். அதனுடைய இதை வந்து மற்ற கட்சிகள் புரிந்து கொள்ளலன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் வச்சுங்க, எடப்பாடிக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்கள். அப்போ என்ன, எல்லாருக்கும் வந்து மடியில் லக்கேஜ் இருக்கு. அவர் வந்து அதை வந்து அவங்க ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. மோடியின் கையில் இருக்கிற அந்த வருமான வரித்துறை, அந்த வருவாய் புலனாய்வுத்துறை, சிபிஐ, இவற்றை வந்து பெரிய வெப்பனா கைகளில் வந்து கட்டி வைத்திருக்கிற நாய்கள் மாதிரி இருக்காங்க, வெறி நாய்கள் மாதிரி. யாரும் வந்து பண்ணிட்டு அவனே அவுத்து விடுறது. அதை இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டே கண்டிச்சிருக்காங்கல்ல, நீ வந்து குரூக் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசடி பரவலின்னு அர்த்தம். அதாவது மோசடி பரவலிகளை பற்றி விசாரிக்கும் போது நீயும் மோசடிக்காரனாக மாறிடுறீங்களான்னு கேட்டிருக்காரு ஜட்ஜு. இதோட என்ன சொல்ல முடியும்? ஸோ இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வந்து ரொம்ப பயம் இருக்கு. ஆனால் ராகுல் காந்திக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. அவர் சொல்றதே வந்து எனக்கு பயம் இல்லை என்பது தான் என்னுடைய சக்திங்கிறார். நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன், எதற்காகவும் பயப்பட மாட்டேன். மனிதன் பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம் வந்து உயிர் பயம்தான். அதை பற்றி எனக்கு பயம் இல்லை. அதுதான் அவருடைய சகோதரி சொல்கிறார், நெருப்போடு விளையாடுகிறீர்கள் அப்படின்னு அவன் அண்ணனை சொல்கிறார். நான் விளையாடுவேன், அந்த நெருப்பில் வந்து அதுக்காக நான் பயப்பட மாட்டேன், அந்த நெருப்பை எதிர்கொள்கிறேன், அந்த நெருப்பில் அழிந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறார். ஸோ அதை போன்ற ஒரு உணர்வு வந்து காந்திக்கு இருந்தது, ஆனால் இந்திரா காந்திக்கு இருந்தது. என்னை சுற்றுவாங்கன்னு தெரியும் தானே, நான் என்னுடைய பிளட்டை சிந்துனாலும் இங்கே தான் சிந்துவேன்னு ராஜீவ் காந்தி எதிர்பார்த்தானே இருந்தார். இப்போ இவங்களும் அதே மாதிரி தான். இந்த குடும்பத்துக்கே வந்து உயிர் பயமே இல்லை. ஆகவே தான் இன்னைக்கு அவர் தைரியமாக பேசுகிறேன். இது மாதிரி தேர்தல் முறைகேடுகள் தொடர்ந்தால் இது இந்திய ஜனநாயகத்தில் என்ன விதமான விளைவுகளை எதிர்காலத்தில் ஏற்படும்? அது தொடர்பான உங்களுடைய கவலைகள் என்ன? அதுக்கு வந்து தேர்தல் முறைகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து தட் இஸ் எண்ட் ஆஃப் டெமோக்ரஸி. நான் வந்து இந்த தேர்தலில் தோற்று போனேன், அது அடுத்த தேர்தலில் நான் எப்படியும் வெற்றி பெற்று நான் மீண்டும் எனக்கு வந்து நான் இழந்த இடத்தை பிடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற வரை தான் ஜனநாயகம் வந்து நிற்கும். நான் வந்து இனிமேல் தேர்தலில் எப்படி நடந்தாலும் தேர்தலில் நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நான் நம்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய முடிவு தான் அன்னைக்கு. அது வந்து இந்தியாவை போன்ற ஒரு நாட்டில் வந்து ஜனநாயகம் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு 80 கோடி மக்களுக்கு வந்து வாய்ஸே இல்லை, குரலற்றவர்கள் ஆகிடுவார்கள். குரலற்றவர்களின் குரலாக ஒலிப்பதற்குத்தான் ஜனநாயகத்தில் வந்து பாராளுமன்ற சட்டமன்றம்லாம் வச்சிருக்கிறோம். அந்த குரலினுடைய அடையாளமாகத்தான் தேர்தலை வைத்திருக்கிறோம். அதன் மேலேயே மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுங்க. அதான் நான் கூட தீக்கதிரில் ஒரு கட்டுரை எழுதினேன், மங்கை சூதானால் கங்கையில் குடிக்கலாம், கங்கையை சூதானால் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டோம். ஆகவே இது வந்து ஒரு பெரிய நமக்கு இருக்கிற ஒரு பேராபத்து, ஜனநாயகத்துக்கு இருக்கிற பேராபத்து, பார்லமெண்டரி டெமோக்ரஸிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். அதை நம்ம எதிர்கொண்டு மீண்டும் மக்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் மீதும் நம்பிக்கை வரக்கூடிய முயற்சிகளை நம்ம இறங்கணும். இப்போ ராகுல் காந்திட்ட நடந்த இந்த மாற்றம் இருக்குல்ல, இப்போ உதாரணமாக வந்து முன்னாடி மோடி வந்து அவரை இளவரசர்னு கிண்டல் பண்ணார், பப்புன்னு சொல்லி அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஒரு மூத்த தலைவராக ராகுல் காந்திட்ட நடந்த இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அற்புதமான மனிதர். முதல்ல அரசியலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகாரத்தின் மீதும் பதவிகள் மீதும் அவருக்கு வெறியும் இல்லை, ஆசையும் இல்லை. ஏழைகளை வந்து அளவு கடந்து நேசிக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் செய்த காரியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது.
இப்போ இந்த நிர்பயான்னு சொல்லி நமக்கு தெரியும், டெல்லியில் வந்து ஒரு பஸ்ஸில் போன ஒரு பொண்ணை ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில் கற்பழித்து அந்த பொண்ணு வந்து இறந்து போனான். அது வந்து பெரிய ஊர்வலம் எல்லாம் நடந்து நிர்பயாவுக்கு சட்டமெல்லாம் போட்டோம். நிர்பயா சட்டம் போட்டு நிர்பயா நிதி அப்படிலாம் கொண்டாந்தோம். அதோட முடிஞ்சது. அந்த குடும்பத்தை பற்றி யாராவது கவலைப்பட்டிருக்கோமா? ஆனால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணுடைய சகோதரனை பைலட் ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு அவனை வந்து இன்னைக்கு பைலட் ஆக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு வந்து மோடி வந்து வாய்கிழியே பேசுகிறார். 56 இன்ச்சு மார்பு எனக்கு, மகாதேவ் ஜெய் சக்திலாம் பேசினார். அந்த பூஞ்ச் மாநிலத்தில் பாகிஸ்தான் வந்து குண்டு வந்து துப்பாக்கி பீரங்கிகளை வச்சு அடிச்சான்ல, அதில் வந்து நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிஞ்சு போச்சு. அதில் வந்து இவங்க சொல்கிறாங்க 28 பேர் இறந்து போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை 100 பேர் இருக்கும்னாங்க. யாராவது அவங்கள பற்றி கவலைப்பட்டிருக்காங்களா? ராகுல் காந்தி இன்றைக்கு அந்த குடும்பங்களை எல்லாம் தத்தெடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து படிப்பு, வேலை வாய்ப்பு, இதை மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பெரிய சமூக அநீதி நடந்ததோ, பெரும் வந்து பட்டியலினத்து பெண்கள், பழங்குடி மக்கள், அவங்களை சேர்ந்த பெண்களை கற்பழித்து அந்த பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்த இடங்கள்ல 2 நாள் பேப்பர் நியூஸுக்கு தான் எல்லா அரசியல்வாதியும் போவாங்க. ஆனால் ராகுல் காந்தி என்கிற தனி மனிதன் மட்டும்தான் திரும்ப மீண்டும் போய் அந்த குடும்பத்திற்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தொடர்போடு இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு இன்சிடென்ட் இல்லை, என்னால் வந்து ஒரு 30-40 இன்சிடென்ட் என்னால் சொல்ல முடியும். ரெண்டாவது இன்னொன்று பாருங்க, இன்றைக்கு வந்து ஜனங்களோடு நெருக்கமாக இருக்கின்ற தலைவர்களே இல்லை. இப்போ நீங்கள் மோடி இருக்கிறார், மோடி வந்து என்னைக்குமே அவர் பேசுவார், நம்ம கேட்கணும். என்னைக்காவது நம்ம பேசி அவர் கேட்டிருக்காரா? அவர் என்னைக்காவது வந்து ஒரு சமூகத்தில் அடித்தட்டு இருக்க மக்களுடைய வாழ்க்கையினுடைய சிரமங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்காரா? அவர் வந்து பிளைனில் வருவார், இறங்குவார், பெரிய செங்கோலை பிடிச்சிட்டு வருவார், இல்லைன்னா வந்து பெரிய குடத்தில் வந்து கங்கைங்கிற கொண்டு வருவார். அப்படி வரும்போதே வந்து 4 கேமரா சுற்றி இருக்கும். எல்லாருக்கும் கோவிலுக்குள்ள ஆகம விதி உண்டு. கோவிலில் வந்து கர்ப்ப கிரகத்தில் மூலவருக்கு வந்து ஆராதனையும் உற்சவமும் நடக்கின்ற போது அங்கே கேமரா போகக்கூடாதுங்கிறது வந்து எல்லாரும் நான் ஒரு கிறிஸ்டியன் முஸ்லீம் இருந்தால் கூட அதை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த புனிதம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு அந்த ரூல்லாம் கிடையாது. ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கிற மனிதனுடைய சிரமம், ஒரு போர்ட்டர், ஒரு ரயில்வே போர்ட்டர்னா ஒரு நாள் பூரா அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்து அந்த போர்ட்டருக்கு இருக்கிற பிரச்சனை. ஒரு கொத்தனார் ஒருத்தர் இருக்காரு, ஒரு கொத்தனார் இருந்தாருன்னா அவரோட போய் உட்காந்து அவங்க வாழ்க்கையில் என்ன காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருக்கான்னு வச்சுங்க, அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கூட உட்கார்ந்து அவன் எப்படி தைக்கிறான், அவன் கையில் எவ்வளோ வேதனை இருக்குது, அவன் இந்த ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குறான், எவ்வளவு ஏர்ன் பண்ணுறான், இது எல்லாம் இப்படி வந்து இதனுடைய உச்சம்தான் வந்து பாரத் ஜோடா யாத்திரை. அந்த பாரத் ஜோடா யாத்திரை வந்து சமீப காலமாக காந்தியடிகளுக்கு பிறகு இந்தியா முழுமையும் தன் காலால் அளந்த தலைவர்களே கிடையாது. அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஏழைகளுடைய அந்த கவலைகளையும் அவங்களுடைய கஷ்டங்களையும் தெரிந்த ஒரே தலைவராக அவர் இருக்கிறார். அதனால அவர் வந்து அதிகாரத்தை விரும்பலை, ஆட்சியை விரும்பலை, ஆனால் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு வந்து தைரியமாக இருக்கிறார். நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவருடைய முதல் தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா பயம் இல்லாமல் இருப்பது தான். அந்த வகையில் வந்து ராகுல் காந்தி சகல தகுதிகளும் படைத்த ஒரு தலைவர் என்பது தான் என்னுடைய மதிப்பீடு. கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது வந்து, ஆனால் அங்கேயே பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளேயே வாக்கு பட்டியலில் வந்து இவ்வளோ ரெகடுகள் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் நேற்று வந்து ஒரு டெல்லி நிருபரை பேட்டி எடுத்தோம். அவர் உத்தரப்பிரதேசம் மாதிரி மாநிலங்களில் என்னெல்லாம இருக்குன்னா அங்கே இந்த வாக்குப்பதிவு இந்த பூத்து ஸ்லிப்பை ஏன் செக் பண்ண முடியலங்கிறதுக்கு நிறைய பூத்தில் வந்து காங்கிரஸுக்கு ஏஜெண்டே இல்லை, ஆனால் இருந்தால் கூட ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க, அந்த மாதிரி நிலைமை தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நிலைமையில எப்படி பாஜக மாதிரி ஒரு பெரிய சக்தியை காங்கிரஸ் எதிர்கொள்ள போகுது? நிச்சயமா அது வந்து ஒரு மான்ஸ்டர்ஸ் ஃபோர்ஸ், ராட்சச சக்தி. அது இன்னைக்கு வந்து நம்ம எப்படி நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. இதை எதிர்த்து சண்டை போட முடியுமா, இதை எதிர்த்து நம்மளால் ஜெயிக்க முடியுமா, அவங்கள்ட்ட இருக்கிற பணபலம். இன்னைக்கு வந்து உலகத்திலே இருக்கிற ரிச்சஸ்ட் பார்ட்டி வந்து பாஜக. இன்னைக்கு அவங்ககிட்ட வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் 10,000 கோடி இருக்குது, கணக்கில் 10,000 கோடி இருக்குது. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போல்லாம் அந்த எலக்ட்ரல் பாண்டுன்னு சொல்லி
அவங்க வசூல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் வந்து கோர்ட்டில் அது வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து இன்னைக்கு அவங்க நினைத்ததை செய்யக்கூடிய அதிகாரிகளை எல்லா மட்டத்திலையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பேராபத்து வந்து நீதித்துறையை, இப்போ நீங்கள் வந்து போன முறை இந்த கடந்த வாரம் பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனை ஹைகோர்ட் ஜட்ஜி ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் கூட வந்தது. இவர்கள் தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றங்களில் இருக்கிற இடம். அதனால இவ்வளவு பெரிய சக்தியை எப்படி எதிர்கொள்றது? நீதிமன்றங்களில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். மீடியா, இப்போ உங்களை மாதிரி யூடியூப் சேனல் இல்லைன்னு சொன்னால் எந்த விஷயம், இப்போ நீங்கள் வந்து கடந்த ஒரு 4 நாட்களாக இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. எத்தனை தொலைக்காட்சிகள் இதை பற்றி பெரிய வாதங்கள் நடந்தது? நீங்கள் ஒரு 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 சின்ன லாக்அப் டெத்து மரணம்னா அதை வந்து ஒரு நாள் பூரா டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. இது வந்து எவ்வளோ முக்கியமான சம்பவம், இதை யாரும் எடுக்கலை. அப்போது ஊடகங்களுடைய அனுசரணை இல்லை, நீதிமன்றங்கள் வந்து தப்பாக இருக்குது, அதிகாரிகள் வந்து டோட்டலாக வந்து பிஜேபி பக்கம் இருக்கிறாங்க. பிஜேபிகிட்ட பெரும் பணம் இருக்குது. இவ்வளவுத்தையும் எதிர்த்து ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார். ஜெயிப்பாரா? அதுக்கு ஒரே உதாரணம் வந்து இவர்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த பிரிட்டிஷ் பேரரசை இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து வெளியே வரட்டியிருக்கோம். காந்திகிட்ட ஒன்றுமே கிடையாது. மக்கள் சக்தி, அந்த மக்கள் சக்தி திரள வேண்டும். அந்த மக்கள் சக்தி வந்து முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கும். பட் ஒரு கட்டம் வந்து அந்த ஒரு இக்னிஷன் ஆயிட்டுன்னு வச்சிங்களேன், அது பெரும் புரட்சி தீயா வெடிக்கும். அந்த அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன்னு பாரதியார். முதல்ல அந்த அக்னி குஞ்சு வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன மரத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அது பெரும் தீயாக மாறி வனத்தையே அழித்ததும் வரல. அதை மாதிரி தான் மக்கள் செல்வாக்கும் மக்களுடைய எழுச்சியும் வரும்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா வந்து ரஷ்யாட்ட தொடர்ந்து என்ன வாங்குது, இதன் மூலமாக வந்து உக்ரைன் போருக்கு வந்து இந்தியா உதவுது அப்படின்னு சொல்லி இந்தியா மேலே ஏற்கனவே 25% வரி வச்சிருந்தார். இப்போ கூட 25% வரி போட்டு 50% வரி வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த நடவடிக்கை? என்னால் வந்து ட்ரம்ப்பினுடைய இந்த திடீர் ரியாக்ஷன்ஸு இது என்னால் வந்து புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா எனக்கு ஒரு இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா,